உருவாய் அருவாய் உளதாய் எளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாருக்குமே இறந்த பிறகு மறுபிறவி என்னவா பிறப்போம் என்னவா ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்திற்கான விடையை இந்த ஒரு பதிவின் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் மறுபிறவி எப்படி இருக்கும், நீங்களும் என்னவா ஆகணும் அப்படின்றத இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆமாங்க, எல்லாருமே வயசான காலத்துல சொல்வாங்க, கோயில் குளமா சுத்துங்க, கடவுளை நாடி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வயசு இருக்கிற அந்த காலத்துல நிறைய ஆடி இருப்போம், எல்லாம் பாடி இருப்போம். ஆனா வயசு ஒடுங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம செஞ்சதெல்லாம் தவறு அப்படின்றதுக்காக எண்ணி வருந்தி இறைவன் கிட்ட பிரார்த்தனையா மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் அந்த கடைசி காலகட்டத்துல கோயில் குளமா சுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் வயசானவங்க அதை செய்யவும் செய்யறாங்க. இதுக்கெல்லாம் என்னத்தான் காரணம் அப்படின்னா, ஆமாங்க, உயிர் பிரியும் அந்த தருவாயில நீங்க எதன் மேலேயாவது பற்று வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அடுத்த பிறப்பு உங்களுக்கு அதுவா அமையும் அப்படின்றது கண்டிப்பா உண்மைங்க. இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பரதருடைய கதை மூலமா அவரே இந்த பிறப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவு நிலையை துறந்தும் என்ன பண்றாரு, பிறப்புகள் பல எடுக்கிறாரு. அந்த கதையை தான் உங்ககிட்ட இந்த வீடியோல சொல்ல போறேன். நம்ம வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரிஷபதேவருடைய மகனான பரதர் இவர் பாத்தீங்கன்னா இந்த பிறப்பற்ற நிலையை அடையணும், இந்த மானிட பிறப்பு எடுத்து 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 பாத்தீங்கன்னா போதும் துன்பங்களை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப கடினமான துறவு நிலையை மேற்கொள்றாரு. கடினமான அந்த துறவு நிலையே எப்படி நீங்க கடினம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஆமாங்க, ஒரு 5 நிமிஷம் உங்களால கண்மூடி அந்த கை கூப்பி அந்த கும்பிடுற அந்த சாமியை கும்பிடுற அந்த நேரம் பாருங்க, மனசு பாத்தீங்கன்னா கடவுளை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மைண்ட்ல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களை மீறியே ஓடிட்டு இருக்கும். இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, மனசும் மைண்டும் வெவ்வேறு தாங்க. ஏன்னா ரெண்டத்தையும் ஒரு சேர கட்டுப்படுத்துறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த முனிவரும் ஆசை பாசம் எல்லாத்தையும், பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை எல்லாத்தையும் துறந்து துறவியா மாறி என்ன பண்றாரு, இறைவனடி சேரத்துக்காக அவரு தவநிலைய மேற்கொள்றாரு. அவருடைய தவமான அந்த எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நீரோடை எப்படி பால் போல வெண்மையா இருக்குமோ அது போல அவருடைய மனமானது அவ்வளோ வெண்மையா இருக்கா இறைவனடி சேரத்துக்காக. அவருடைய தவ வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3/4 வாசி கடந்துட்டாரு. இன்னொரு 1/4 வாசி அவரு தவம் பண்ணாவே இறைவனடிய சேர்ந்துடலாம். அவ்வளோ கடுமையா இருந்து இறைவனடி சேர பாக்குறாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, இறைவன் அவங்களுடைய கர்ம வினைக்கேற்ப அடுத்தடுத்த பிறப்பு அப்படின்றது சாதாரணம் இல்லை இல்லையா, அவருக்கும் சும்மா விடலைங்க. ஆமாங்க, எப்பயும் போல என்ன பண்ணுவாரு, நதிக்கரையில குளிச்சுட்டு தவம் பண்ண ஆரம்பிப்பாரு. அதே போலதான் அவரும் என்ன பண்றாரு, நதிக்கரையில குளிக்கிறதுக்காக போறாரு. அந்த குளிக்கும் போது அந்த நதியில முங்கி எழும் அந்த ஒரு நொடி பொழுதுல அங்க காட்சி ஒண்ணு நடக்குது. என்னன்னு பாக்குறீங்களா, ஒரு மான் பிரசவிக்கும் நிலையில இருக்கு. அந்த மானை வேட்டையாடுறதுக்காக ஒரு புலி துரத்திட்டு வருது. புலிக்கு பயந்து அந்த மானும் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நதிக்கரையிலேயே பிரசவமும் ஆயிடுது அந்த மானுக்கு. ஆனா அந்த மான் தன்னுடைய குழந்தைய கூட பார்க்காம எங்க அந்த புலி நம்மள சாப்பிடுமோ அப்படின்னு பயந்து அஞ்சி ஓடிடுச்சு. புலியும் என்ன பண்ணுது, மானை துரத்திக்கிட்டு பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இங்க முனிவர் பரதர் முனிவர் பாத்தீங்கன்னா அந்த கண நேரத்துல முழிச்ச உடனே முங்கி எழுந்து பாக்குறாரு. இந்த மான் குட்டி பாத்தீங்கன்னா தண்ணியில சாவ கிடக்க இருக்கு. ஏன்னா முழுகிட்டு கொஞ்சம் விட்டாலும் உயிர் போகும் அந்த தருவாயில அந்த மான் குட்டி இருக்கு. அத பரதர் என்ன பண்றாரு, ரொம்ப அழகா காப்பாத்தி
வளர்க்கவும் செய்யறாரு. அத எப்படி ஒரு குழந்தை தவழ்றத பார்த்து நம்ம ரசிப்போமோ அதே போலதான் அந்த மான்குட்டி துள்ளி விளையாடுறத பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்காரு. அளவு கடந்த அன்பையும் அந்த மான் மேல வைக்கிறாரு. இவருடைய தவ வாழ்க்கையானது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கான், மிக சொற்பமான ஒரு பொழுதுதான் அந்த தவ வாழ்க்கைக்கு அவர் ஒதுக்கிடுறாராம். மீதி பொழுதெல்லாம் இந்த மான பத்தின கவலை. எங்காவது வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும், இப்ப எப்படி நம்ம பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே போன உடனே எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்போமோ அது போல அந்த முனிவரும் என்ன பண்றாராம், அந்த மான் காடெல்லாம் சுத்தி எப்ப வரும் அப்படின்னு காத்திருக்கிறாராம். இந்த மாதிரி இப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இறக்கும் தருவாயும் வருது. அப்படி இறக்கும் தருவாயில அவர் பாருங்க அவருடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு, மானு நம்ம இறக்க போறோம், நம்ம இறந்துட்ட உடனே இந்த மான் யாருதான் பார்த்துப்பாங்களோ, ஐயோ நம்ம விட்டுட்டு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த மான் மேலே இருக்குங்க. ஆமாங்க, அவரு இறந்தும் போயிடுறாரு. அடுத்த பிறப்பு பாருங்க அவருக்கு என்னவா அமையுது அப்படின்னா, அவர் எதன் மேல பற்றா இருந்தாரோ அதே பிறப்பு மானா பிறக்கிறாரு. மானா பிறந்து காடு முழுசா என்ன பண்றாரு, சுத்தி வராரு. ஒரு நாள் காட்டுல எல்லாம் சுத்தி வரும்போது அவர் பரதர் தவம் பண்ணிட்டு இருந்தாருல்ல, அந்த இடத்துல அந்த மான் இதன் உடனே அவருக்கு என்ன ஆகுது, அந்த நினைவுகள் வர ஆரம்பிக்குது. ஐயோ நம்ம போன பிறப்புல பாத்தீங்கன்னா மானுடனா பிறந்து இந்த மாதிரி தவ வாழ்க்கையை மேற்கொண்டு முக்காவாசி முடிச்சு இன்னும் கால்வாசி இருக்கும்போது ஒரு மானின் ஒரு விலங்கு மேல நம்ம பற்று வச்சு நம்ம தவ வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் ரொம்ப உருகி அழுது அதே இடத்துலயே இறந்தும் போகுதுங்க. ஆமாங்க, இந்த முறை பாருங்க இவருக்கு பிறப்பு எப்படி இருக்கு அப்படின்னு, அவரு எப்படி அங்க மனம் உருகி அழுதாரோ அதே மாதிரி மானுட பிறப்பும் எடுக்கிறாரு. அப்படி மானுட பிறப்பு எடுக்கும் போது பாருங்க அவரு ஒரு பித்தனாவும் ஒரு புத்தி கெட்டவனாவும் இப்ப ஒரு பைத்தியக்காரன் எப்படி இருப்பாரோ அப்படி அவருக்கான வாழ்க்கை அமையுது அந்த பிறப்புல பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம அவருடைய ஜடமுடி அவ்வளவு நீளமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரு மனம் உருகி அழுந்தாருல்ல, அந்த நினைவுகள் வந்த உடனே ஐயோ நம்மளுடைய தவ வாழ்க்கை இப்படி போயிடுச்சே வீணா அப்படின்னு அவருக்கு அந்த நினைவுகளும் கூட சேர்ந்து அந்த பிறப்புல கிடைக்குதுங்க. ஆமாங்க, நீங்க நிறைய குழந்தைங்களை பாப்பீங்க. ஒரு 5 வயசு 3 வயசு குழந்தைங்களை எல்லாம் பாருங்க, ரொம்ப அழகா பாடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும், எப்படி இந்த குழந்தை பாடும் அப்படின்னு. உண்மையாவே போன பிறப்புல இருக்கிறது தான் இந்த பிறப்புல அவங்களுக்கு தொடருங்க. அந்த மாதிரிதான் அந்த முனிவருக்கும் அந்த எல்லா விஷயமும் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவரும் என்ன பண்றாரு, இந்த உலக வாழ்க்கையோடு ஒத்து வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு அரக்கன் இந்த முனிவரை பாக்குறாரு. முனிவரை பார்த்த உடனே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு மூடனை போல இருக்கான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அரக்கனுக்கு மட்டும் இவன் முற்றும் உணர்ந்த முனிவன் அப்படின்னு அவருடைய கண்ணுக்கு தெரியுது. அந்த அரக்கன் பாரு, காளிக்கு இவனை பலியிட்டோம் அப்படின்னா காளி நம்மளுக்கு நிறைய சக்திகளை கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் என்ன பண்றான், அவனை பரதரை பாத்தீங்கன்னா கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்ட உடனே பரதருக்கு எல்லாமே தெரியுது, நம்மள பலியிடத்தான் கூப்பிடுறான் அப்படின்னு. ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட மறுப்பு பேசாம அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அங்க பாருங்க காளி பாத்தீங்கன்னா இந்த பரதரை பாத்தீங்கன்னா ஆதரிச்சு அந்த அரக்கனை கொன்னுடுறாங்க. அப்படி கொன்ன உடனே பரதரும் பாருங்க அதே அந்த ஜடாமுடியோட என்ன பண்றாரு, அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க பாருங்க ஒரு அரசரை பல்லக்குல தூக்கிட்டு ஒரு 4 பேர் வராங்க. அப்படி அந்த பல்லக்க 4 பேர் தூக்கிட்டு வர்றவங்கள 4 பேர்ல ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம இருக்கு. அப்படி உடல்நிலை சரியில்லாம இருக்கிறதுனால அந்த பல்லக்க தூக்குற அந்த தெம்பு கூட அவங்களுக்கு இல்ல. சரி, அந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு சொல்றாங்க, இந்த பல்லக்க கொஞ்சம் தூக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பரதரும் முனிவரும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பேசாம ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பல்லக்கையும் தூக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆல்ரெடி 3 பேர் பல்லக்க தூக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய வேகத்துக்கு இந்த பரதர்னால
அந்த பல்லக்க வேகமா சுமக்க முடியல, ரொம்ப மெதுவா வராங்க, ஈடு கொடுக்க முடியல. இத பார்த்த அரசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோபம். இன்னும் இவ்வளோ பெரிய பெருத்த உடலை வச்சுக்கிட்டு உன்னால இந்த பல்லக்க கூட தூக்க முடியலையா, அதுக்குள்ள களைச்சி போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேக்குறாங்க. அதுக்கு பரதர் சொல்றாரு பாருங்க ஒரு வார்த்தை, நீ அரசனும் இல்ல, நான் பெருத்தவனும் இல்ல, இங்க யாருக்கு யார் அடிமையும் இல்ல, நான் இந்த பல்லக்க தூக்கவும் இல்ல, நான் களைப்படையவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்றாரு, பரத முனிவர். இத கேட்ட அரசனுக்கு தான் செருப்புல அடிச்ச மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? இது எல்லாராலையும் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கணமே அந்த பல்லக்க நிறுத்திட்டு என்ன பண்றாரு, அந்த முனிவருடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாரு. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க யாருன்னு தெரியாம உங்களை இந்த பல்லக்க சுமக்க வச்சிட்டேன். ஆனா நீங்க சொன்ன வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விளங்கல, இதுக்கு விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேக்குறாரு. அதுக்கு அந்த பரத முனிவரும் என்ன சொல்றாரு பாருங்க, ஆமாங்க, நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா வயசோ பெருத்த உடலோ எதுவுமே கிடையாது. இந்த உடலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையா பிறக்கிறோம், வாலிப வயசு அடைகிறோம், அப்புறம் முதுமை அடைஞ்சு என்ன பண்றோம், இறக்கவும் செய்யறோம். ஆனா இந்த உடலுக்கு தான் பிறப்பும் இறப்பும் இருக்கே தவிர இந்த ஆன்மாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு இல்ல. அதனாலதான் நான் பெருத்தவனும் இல்ல, இந்த பல்லக்க தூக்கவும் இல்ல, நான் களைப்படையவும் இல்ல அப்படின்னு சொன்னேன்னு சொல்றாங்க. அப்புறம் நான் ராஜா இல்லைன்னு சொன்னீங்களே ஐயா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கேக்குறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த நாட்டு உன்னுடைய நாட்டு மக்களுக்கு தான் நீ அரசன், அதே மத்த நாட்டுல நீ போடியன்னா சாதாரண ஒரு மனிதன் தான். அதே மாதிரி உனக்கு மட்டும்தான் நீ அரசன்னு தெரியும், உனக்கு மேல நிறைய அரசர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் மேல நிறைய அரசர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் மேல கடவுள் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். ஆமாங்க, இங்க உயர்வு தாழ்வு அப்படின்றது யாருக்குமே இல்லை அப்படின்றதான் அந்த முனிவர் எடுத்து உரைத்தாரு. இத கேட்ட அரசனும் புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான். ஆமாங்க, இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, கடுமையா இருந்து அவருக்கே இத்தனை பிறப்புகள் தேவைப்பட்டது இறைவனடி சேர்றதுக்கு. ஆமாங்க, நம்மளும் அவரு எப்படி அந்த மானின் மீது பற்று வச்சாரோ அதே மாதிரிதான் நம்ம இறக்கும் தருவாயில எதன் மீதாவது ஒரு பற்று வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் அதுவாகவே பிறப்போம் அப்படின்றதுதான் அரிதுங்க. உண்மையாவே ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதிலும் கூணு குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இந்த மனித பிறப்பா அப்படின்றது எல்லாருக்கும் இன்றியமையாதது. அப்படியாப்பட்ட இந்த மனித பிறப்பு நம்ம இருக்கும் போதே இறைவனடிய சேரணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்தது அப்படின்னாவே இந்த ஒரு பிறப்புல நம்ம அடையல அப்படின்னாலும் அடுத்தடுத்த பிறப்புக்கு கண்டிப்பா இது கொண்டு செல்லும் அப்படின்றதுதான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் முற்றும் துறைந்த முனிவருக்கே இத்தனை பிறப்புகள் அப்படின்னா நம்ம ஆசைகள் அடங்காம போய்கிட்டே இருக்கும். மற்றவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதாகட்டும், எல்லாத்தையுமேலும் பற்று இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இத நம்ம துறந்தோம். இப்ப இந்த பூமியில வாழ்றதே ஒரு மாய கண்ணாடியில வாழ்ற மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாயை நீங்கினவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முனிவர்கள். அதனாலதான் சித்தர்களும் சொல்றாங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை தேடு, வெளியே இருக்க கல்ல போய் நீ ஏன் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கடவுளை நம்ம தேட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் இறைவனடி சேரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த கதையுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் துர்கா பாலாஜ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.